நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லி வாய மூடல வந்துட்டாரு. என்ன? இல்ல சும்மா. மைனா நீங்க வா. என்ன? வா. என்ன விஷயம்? இத பிடி. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல திலீப் கிட்ட கொண்டு போய் கொடு. நானா? ஆமா, மேனகா மேடம் தான் சொன்னாங்க. இல்ல, நான் இங்க குறிப்பா இத மைனா தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ராதாக்கா. போயிட்டு வா. ராதாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது உண்மைதான்னு இப்ப புரிஞ்சிடும் பாருங்க. இதோ காதலனும் காதலியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார்? சார், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சார்? சொல்லுங்க. பாத்தீங்களா ராதாக்கா? இதோ. ஐயோ, அவங்க முகத்தை பாத்தீங்களா? அது நான் இந்த Dress எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சுட்டு இப்ப வந்துடுறேன். மைனா, சொல்லுங்க சார். பட்டு செக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளமா? பட்டு சாரி செக்ஷன்ல அதான் பட்டு சாரி செக்ஷனுக்கு நீங்க போங்க போங்க. ஓகே சார். எப்படி இருக்கு ராதாக்கா? இப்ப சரியா இருக்கா? இந்த சோனி பொய் சொல்ல மாட்டா, புரிஞ்சுதா? பாத்தீங்கல்ல, காதல் ஸ்கிரீன்ல. ஏண்டா டெனி, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லையாடா. அந்த கர்த்தா சில்க்ஸ்ல என்ன புரோட்டாவும் பிரியாணி ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? அவ்வளவு கூட்டம் அங்க போகுது. இல்ல அந்த மேனகா ஏதாவது மந்திரம் போடுறாளா? இங்க தீபாவளி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க தீபாவளில ஒரு கணக்கே கிடையாது, எப்பவும் கூட்டம் தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. சாப்பாடுக்கும் மந்திரத்துக்கும் வர்ற கூட்டம்லாம் இல்லப்பா. நல்ல மேனேஜ்மெண்டோட தத்துவம். பணத்தை விட்டு எறிஞ்சா எல்லாமே நடக்கும்னா அது கண்டிப்பா இப்ப நடக்காதுப்பா. நீ கொஞ்சம் நிறுத்திக்க. நீ என்ன பத்தி சொல்றியா இல்ல உன்னை பத்தி சொல்றியா? எந்த மேனேஜ்மெண்டோட பிரச்சனைன்னு சொல்லு. அப்பா, நான் உங்களை குத்தம் சொல்லல. நாமளும் கொஞ்சம் பிசினஸ் தந்திரத்தெல்லாம் கத்துக்கணும், அறிவை யூஸ் பண்ணணும். பரவாயில்ல. அப்படின்னா நம்ம வெளியே இருந்தா ஆளை கூட்டு வரணும். ஏன்னா உன் தலையில தான் ஒண்ணும் இல்லையே. டேய், அந்த ரஞ்சித்தோட பிளானிங் தான் அவங்களோட வெற்றி காரணம். அது என்ன இருந்தாலும் நமக்கு கிடைக்க போறது இல்ல. அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் முடியலங்கிறப்போ எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. சோனி சார், இப்போ ஹேமா மேடம் கால் பண்ணாங்க. அந்த பட்டோட டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருச்சாம். அட, என்ன அது சோனி கைக்கு வந்தாச்சா? இல்ல, நான் இங்கே டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கேன். இங்க இருந்து கிளம்பின உடனே டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரா உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமா? வா. இங்க ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் சீக்கிரமா கிளம்பிடுறேன். அப்போ ஓகே சார். ஓகே. என்னடா டெனி, எதுக்காக சோனி கூப்பிட்டா? அப்பா, உங்களுக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பைத்தியமா?
டேய் என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கர்த்தா சில்க்ஸோட சேல்ஸை பார்த்து உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு. ஓஹோ, அது அது வந்துப்பா அந்த பட்டோட டாக்குமெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு சொந்தமாக போகுது. ஆ? ஆமாப்பா, அத சோனி எடுத்துட்டு வந்துருவா. ஓஹோ, என் கண்ணா. அப்பா எல்லாரும் பாக்குறாங்க. ஏய், எப்படியோ காப்பாத்திட்டடா டெனி. ஓ, கடவுள் நம்ம கூடவே இருக்காரு. ஒரு 85 லட்சம் ரூபா பட்டு சாரி நமக்கு சொந்தமாகிறது இருக்கட்டும். அதோட கர்த்தா சேல்ஸோட கிறிஸ்மஸ் சேல்ஸ் மொத்தமா காலி. ஓ, வரட்டும். இத நம்ம இன்னைக்கு கொண்டாடணும். அப்பா கடவுளே, கர்த்தா சேல்ஸ இந்த கிறிஸ்மஸோட பூட்டிடணும்பா. ஓ, மைனா, ஆ சொல்லுங்க சார். நான் இங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் நான் எதையும் யோசிச்சதுல உங்களை கவனிக்கல. சார் நீங்க எங்கேயும் போகலையா? டீச்சர் அம்மா இன்னைக்கு வெளியே எங்கேயும் போகலையா? ஃபார்ம்ல மாட்டை பாத்துக்கிறாங்களா? இதை தான் நீ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சியா? சரி நான் கிளம்பட்டுமா சார்? கண்ணை இப்போ வந்துருவான். நான் வீட்டுக்கு போய் கண்ணனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். மைனா, நீ என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா மைனா? நானா? எதுக்காக? ஏ, நான் உங்களை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது நான் கிளம்புறேன். மைனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசினேன். இப்போ வரைக்கும் நீ அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. சார் நீங்க அன்னைக்கு ஏதோ தமாஷா. பாரு, நான் அதை விளையாட்டுக்கு சொல்லல, நான் உண்மையா தான் சொல்றேன். என் மனசுல இருக்கிறத தான் சொன்னேன். உன்கிட்ட நான் சொன்னது. அங்க பாரு மைனாக்கா. ஐயோ இதோ சின்ன குட்டி. சின்ன குட்டி மைனாக்கா. மாஸ்டர், இப்ப நான் படிக்க போறேன். வெரி குட். டீச்சர் அம்மாவோட டியூஷன் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளை சீக்கிரமாவே கண்ணம் படிக்கிற ஸ்கூல்ல மாத்திடுவேன். சரி, நாங்க கிளம்புறோம். ரேஷன் கடைக்கு போனோம். சரி மைனா. சுஜிவா. அக்கா நானும் அங்கதான் போறேன். மைனா. வர சார். சோனி, அந்த டாக்குமெண்ட்டை சந்தோஷமா என் கையில கொடு. டெனி, இது வெறும் பேப்பர் இல்ல, 85 லட்சத்தோட முதல் இது. அப்படின்னு சொன்னா இதை வித்து முடிக்கும் போது லாபம் எல்லாம் சேர்ந்து 1 கோடிக்கு மேல. இப்ப என்னன்னா லக்கு நம்ம பக்கம்டா டெனி. இதோட நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அதேதான்பா. பாரு சோனி, நீ டாக்குமெண்ட் எடுத்ததுல யாருக்கும் எந்த சந்தேகம் வரல? இப்போதைக்கு யாருக்கும் தெரியாதுன்னு தான் ஹேமா மேடம் சொன்னாங்க. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. இத நான் கொண்டாடியே ஆகணும். நான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிடுறேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. நீ அறிவாளி. குட். தேங்க்யூ சார். நீ செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சோனி. எத்தனை வருஷமா நீ எங்களுக்காக உதவி செஞ்சிட்டு இருக்க. அதுக்கான எல்லா பலனும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதானே சரியா இருக்கும்?
எல்லாம் உங்களோட இஷ்டம். சோனிய சும்மா பாராட்டினா மட்டும் பத்தாது. இப்போ உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் gift தரப்போறேன். சர்ப்ரைஸ் கிஃப்டா? என்ன சார் அது? சொல்றேன். பட்டோட பார்சலை முதல்ல நம்ம குடோன்ல ஏத்தட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறு. சார், ஆமா, சோனி, நீ உன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு gift. அந்த gift தான் உனக்கு கிடைக்க போகுது. உண்மையா தான் சொல்றேன், உனக்கு கிடைக்கும். யார் இது? பொட்டியை தூக்கிட்டு ராத்திரி நேரத்துல வந்திருக்க? அங்க ஏதாவது பிரச்சனையா என்ன? என்ன பிரச்சனை? இல்ல, ரூபி அக்கா வந்திருக்கிறத பார்த்தா அங்க ஏதோ பிரச்சனையும் வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? நான் ஏன் வீட்டுக்கு வரேன்? இனிமே நான் 1 மாசம் கழிச்சு தான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுல சொல்லிட்டு கிளம்பி போனீங்க. இப்போ இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்களேன்னு தான் கேக்குறேன். அப்படின்னா காலேஜ்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல? வாய் மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்ல, ஒருவேளை அங்க கேங்கா சேர்ந்து யார் கையாவது உடைச்சிட்டியா என்ன? இல்ல கார் ஏத்தி யாரையாவது கொலை பண்ணிட்டு வந்துட்டீங்களா என்ன? சரி, நீங்களே சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? உனக்கு வேற வேலையே கிடையாதா என்ன? அவன் சொல்றது சரிதான். அங்க ஏதோ பெருசா சம்பவம் பண்ணிருக்க நீ. இல்லனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் வர ஆளே கிடையாது. ஆமா, எனக்கு அதுதானே வேலையே. நீ இங்க இருக்கிற உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஓ, அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு ஏன் கிட்ட வராதுங்க. என்ன பத்தி நீ ஏதாவது பேசினா நான் அந்த மைனாவோட விஷயத்த டாடி கிட்ட சொல்லிடுவேன். ரூபி, நீ ஐயோ, நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்படி இல்லைன்னாலும் நான் அதை அப்படி ஆக்கிடுவேன். டேய், இந்த பேக் எடுத்து ரூம்ல வை. என்னால முடியாது. டேய், எடுத்து வைன்னு சொன்னா வைக்க மாட்டியா? வைக்கிறேன். என்ன பயந்துட்டியா? அவ பெரியப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்ன உடனே நீ பயந்துட்டல்ல? அண்ணா, உன்னோட இந்த பயந்தாங்குழித்தனம் இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூபி அக்கா மட்டும் இல்ல, எல்லாருமே உங்ககிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாண்ணா? சரி, அந்த மைனாவை பத்தி பேசினாலே நீ எதுக்குன்னா டிஸ்டர்ப் ஆகுற? இதுல என்ன தப்பு? ஒரு ஆம்பளையா இருந்தாலே மனசுக்கு பிடிச்ச பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்கண்ணே. அப்படி இல்லாம நிறுத்துறா. சும்மா அவ என்ன வேணா பேசிட்டு போகிறா. என்ன வேணாலும் சொல்லட்டும்னு சொல்றீங்க. ஏன்னா இப்படி? நான் உன்னை கேட்கட்டுமா? அண்ணா, இந்த மைனாவை நினைச்சு நீங்க கனவு தானே கண்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்க முகத்தை பார்த்து உங்க விருப்பத்தை சொல்லிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதுக்கான தைரியம் தான் உங்ககிட்ட இல்லையே. அதான் தெரியுமே. டேய் ஜீவா, இனிமேலும் இப்படி இருக்காதீங்கண்ணே. அண்ணா, மைனா கிட்ட உங்க விருப்பத்தை சொல்லிடுங்கண்ணே. டேய் ஜீவா, அது நீங்க சொல்லிதான் ஆகணும். இப்படி கனவுலயே வாழ்றது நல்லாவே இல்ல. விருப்பப்பட்ட பொண்ணை பார்த்து மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிதானே ஆகணும். அவன் தானே ஆம்பளை, புரிஞ்சுதா? தோ என்ன பாருங்க, எப்படி பயப்படாம தைரியமா இருக்கேன்னு. ஏய் ஜீவா, வேகமா அந்த பெட்டி எடுத்துட்டு வா. எனக்கு உடம்பு சரியில்லை. சரி, பரவாயில்ல. எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கிட்டு போட.
மைனாக்கா ஃபோன் அடிக்குது. மைனாக்கா யாருக்கு நான் ஃபோன்ல? வேலாயுதான்னு நினைக்கிறேன். வேலாயுதா அங்கிள். ஹலோ, நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாச்சு. என்ன சொல்றீங்க? என்ன? ஆமா, 1 லட்சம் இல்ல, நம்ம மைனா கேட்ட தொகை உள்பட 3 லட்சம் ரூபாய் ரெடி ஆயிருக்கு. என்னாச்சு பேசாம இருக்க? இல்ல, அது யாருப்பா? வேலாயுதன் தான் 3 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்குன்னாரு. இல்லம்மா, அது அப்ப வந்து போன் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. மைனா. வேலாயுதா அண்ணன், நான் மைனா பேசுறேன், சொல்லுங்க. ஆஹா, மைனா நீ கேட்ட அமௌண்ட் கிடைச்சிருச்சுமா. 3 லட்சம் நாளைக்கு காலையில தர்றேன். என்ன சொல்ற? வேண்டாமா? அந்த பணம் வேணும் வேலாயுதா அண்ணன். சரி, பரவாயில்ல. அப்புறம் அவங்க கேட்ட செக் லீஃபும் பாண்டு பத்திரமும் ரெடி பண்ணிட்டீல்ல? செக் லீஃப் என் கையில தான் இருக்கு. ஸ்டாம்ப் பேப்பர் அதை வாங்கிக்கலாம். வாங்கிடு. அந்த பணம் எவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமோ அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சா நல்லது. நானும் அப்பாவும் சேர்ந்து விடிய காலையிலேயே உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். அதெல்லாம் வேண்டாமா, நான் அந்த தங்கமூத்தை கூட்டிட்டு அங்கேயே வர்றேன். வேணும்னா ஸ்டாம்ப் பேப்பர் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? இல்ல, அது உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம். என்ன கஷ்டம் இருக்கு? மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தானே இந்த ஜென்மமே நான் எடுத்திருக்கேன். இந்த உதவி ரொம்ப பெரிய உதவி அண்ணன். அப்போ காலையில 7 மணிக்கு முன்னாடி நானும் தங்கமுத்து அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தோடு அங்கே வர்றோம். இது இந்த வேலாயுதம் உனக்கு கொடுக்கிற வாக்கு. நிம்மதியா தூங்கு. சந்தோஷம் தானே? சரிங்க வேலாயுதா அண்ணன். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். மைனா, அது வேலாயுதம் அண்ணன் காலையில கேஷ் எடுத்துட்டு இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் செக் லீஃப் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். கடவுளே, என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் ஒரு வழி கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன சொன்னேன்? காலையிலே நான் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் சாகராப்பட்டோட பார்சல் வந்துடும். நாளைக்கு தான் கர்த்தார் சல்ஸ்ல இருந்து பார்சல் எடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிடுவோம்ல, அப்புறம் எப்படி அவங்க வாங்க முடியும்? அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த பார்சல் எடுக்கலைன்னா பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சோனி, பார்சலை எடுக்கிறதுக்கு அங்க ஒரு ஆளை நான் தனியா செட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அந்த ஆளுக்கு 50,000 கொடுத்துருக்கேன். ஐயோ, அது எதுக்கு? இருக்கட்டும், அவன் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். அவன் இப்போ விழுப்புரம் போயிருக்கான். அவன் இன்னைக்கு வந்துடுவான். அதை அவன் இன்னைக்கு ஏற்றியும் விட்டுருவான். அப்படி இல்லைன்னா நாளை காலையிலே கிளியர் ஆயிடும். சார், இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். எந்த காரணம் கொண்டு ஹேமா மேடம் பேரு வெளியில வரக்கூடாது. வராது, நீ தைரியமா இரு சோனி. அப்புறம் எங்களோட ஷாப்ல தனியா ஒரு செக்ஷனே ஓபன் பண்ண போறேன். கர்த்தார் சில்க்ஸோட அந்த ஸ்பெஷல் சாகரப்பட்டை வைக்கிறதுக்கு. சார், அந்த பட்டு சேலையை சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சா அது பிரச்சனை ஆகும்ல? அதை பத்திலாம் நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் மேல உங்களுக்கு சந்தேகம்லாம் வரல? இல்ல, இது வரைக்கும் இல்ல. அது போதும். இப்போதைக்கு தேவையில்லாதெல்லாம் வேண்டாம். அமைதியா இரு. உனக்கு புரியுதா? இதுக்கப்புறம் கர்த்தார் சில்க்ஸுக்காக சாகரப்பட்ட நிறுவனம் கூட கண்டுபிடிக்கணும். கர்த்தார் சில்க்ஸோட துருப்பு சீட்டு சாகரப்பட்டு அது எங்களுக்கு சொந்தமாக போகுது. அப்பா, வேலாயுதா அண்ணன் வந்துட்டாரா? இல்லையம்மா. காலையிலேயே வரேன்னு என்கிட்ட சொன்னாரே, எதுக்காக இப்படி லேட் பண்றாரு? தெரியலையம்மா. உனக்கு வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? பரவாயில்ல, அவர் வரட்டும். அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு நான் இங்க இருக்கணும்ல. நான் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வரேன்ப்பா. அம்மாடி,
அவர் தான் வராருன்னு நினைக்கிறேன். அச்சு வணக்கம். வணக்கம். இதுதான் நான் சொன்ன தங்கமுத்து. வணக்கம். மரக்காணத்துல தங்கமுத்துன்னு சொன்னா சிங்கம். ஆனா எனக்குன்னு ஒரு உதவினா உடனே செய்வாரு. எனக்கும் இந்த தங்கமுத்துக்கு நடுவுல சாதாரணமான நட்பு இல்லை. எனக்கு ஒரு தேவைன்னா தங்கமுத்து உடனே வந்து நிற்பாரு. அப்புறம் தங்கமுத்து, அச்சுவுக்கும் மைனாவுக்கும் ஒரு பிரச்சனைனா அது என்னோட சொந்த பிரச்சனை மாதிரி. நான் உனக்கு போன் பண்ணி கூப்பிட்டதே இதுக்காகத்தான். என்ன நான் கேட்ட அந்த செக்லீஃப் இந்தாங்க. இது மைனாவோட செக்லிப் தானே? ஆமா, எல்லாத்துலயும் நான் சைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓ பகவானே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தா. இதுல 10 இருக்குல்ல? இருக்குல்ல? இருக்கு. பாருமா, இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சிரும். சரியா? இந்த பேனா வாங்க. இந்த இடத்துல இந்த பக்கம் போடுங்க. உன் பேர் என்ன செல்லம்? மீனாட்சி. நல்ல பேரு. போடுங்க. பாத்தியா, நம்பிக்கையான ஆளு. காலையிலே மரக்காணத்துல இருந்து இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. போதும் போதும் போதும். அப்போ தங்கமுத்து, விஷயம்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சுது. சரி, அந்த பணத்தை கொடுத்துரு. இந்த வச்சுக்கோ. 2,39,000 ரூபாய். அது 3 லட்சம் தானே? ஆமா, 3 லட்சம் தான். அதுல 60,000 ரூபாய் என்னோடது இல்ல, அட்வான்ஸா முன்னாடியே நான் வாங்கிட்டேன். என்னாச்சு, இதுல எதுவும் தப்பா? அது அப்புறம் 1000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பருக்கும் டைப்பிங் செலவுக்கும் அது செலவாயிருச்சு. அண்ணா, வேலை இது என்ன? நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. ஏய் அச்சு, எல்லா மாசமும் 5ஆம் தேதிக்குள்ள, அதாவது ஒவ்வொரு மாசமும் 15,000 ரூபாய் வட்டி பணத்தை தவறாம கொடுத்துடணும். புரிஞ்சதில்ல? அவ்வளவுதான். சரி சரி, பணத்தை வாங்கிக்கம்மா. வச்சுக்கோ. வரட்டுமா செல்லம்? பார்க்கலாம் சாமி. அப்போ நானும் கிளம்பட்டுமா அச்சு? வரட்டுமாமா? வேலை தானே? ரொம்ப சிக்கலான இந்த நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி நீங்க செஞ்சீங்க. மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? சரியான நேரத்தில் உன்னுடைய கஷ்டம் தெரிஞ்சது, இது மாதிரியான உதவியும் கிடைச்சது. எல்லாம் அந்த பெருமாளுடைய கருணை தான். நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த கடவுளுக்கு தான். நாம அந்த பெருமாளுக்கு தான் நன்றி சொல்லணும். இருந்தாலும் அச்சு, இங்க வா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டிருக்கேன்ல, நெய்யறதுக்காக. அதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்துரு. என்ன? அப்ப எனக்கு சந்தோஷம் சந்தோஷம். போயிட்டு வர்றேன் அச்சு. அம்மாடி, பணம் ஒரு வழியே கிடைச்சிருச்சு இல்லம்மா? பரவாயில்லப்பா, நான் இப்போ சாரை வர சொல்றேன். சாரோட 2 லட்சத்தை நம்ம உடனே கொடுக்கணும். அச்சுதா, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.